ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி மேன்மாவோட 81வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 80 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்ப இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு ஆலிஸ் அன்லாக் பண்ணது மூலியமா அவர் இருந்துட்டு ஈஸியாவே அந்த ஆமலம் வந்துட்டு போட்டு தள்ளியிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோவுமே இருந்துட்டு அந்த பேல்மேங் ஸ்வாட் இருந்துட்டு எடுத்திருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸோட ஹையர் ஃப்ளோர்ஸ் அதான் வந்துட்டு வேம்பயர்ஸோட வந்துட்டு இடம். அங்க வந்துட்டு ஒரு சேர் இருந்து டக்குன்னு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அப்ப மத்த வேம்பயர்ஸ் எல்லாம் எப்படி இது அப்படின்னா, டெக்கசஸ் ஃபேமிலியோட சேர் வந்துட்டு இப்படி நெருப்புல எரியறதுனால ஆமலம் இருந்துட்டு இறந்துட்டானா அப்படிங்கிறப்ப அங்க யாரோ ஒருத்தவங்க வராங்க. நான் தான் உங்களுக்கு வார்னிங் கொடுத்தேன்ல, அவனை வந்துட்டு நீங்க குறைச்சி எடை போடவே கிடையாது. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் வேணும் ஆம்னிசென்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பா உங்க எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே மீறிடுவான். அவன் ஆசைப்படுற மாதிரியே நம்ம பண்றதுக்கு எல்லாமே இனிமேல் அனுமதிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ஆம்பலம்க்கு நடந்த மாதிரியே தான் இங்க இருக்கிற மத்த பேட்ரியாக்குமே இருந்துட்டு நடக்கும் அப்படின்னு அந்த ஹேஸ்டிங் காப்ளின் தான் இருந்துட்டு சொல்லிட்டு வராப்ல. அப்ப இந்த வேம்பயர்ஸ் எல்லாமே என்ன நாங்கெல்லாம் வெறும் மனுஷங்கிட்ட தோத்து போயிரும் அப்படின்னு சொல்றீங்களா, அது பாசிபிள் நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு கோவப்படுறப்ப அங்க கிட்டத்தட்ட ஒரு லீடர் மாதிரி செயல்படுவார்னு வச்சுக்கோங்களேன். அவரோட பேர் வந்துட்டு எக்ஸன்சியான் அட்ராக்ஷியா. அதாவது நம்ம ஆலிஸ் இருந்துட்டு லீடரா இருந்த ஃபேமிலி அட்ராக்ஷியாவோட இப்ப இருக்கிற பேட்ரியாக் வந்துட்டு இவர் தான். இந்த எக்ஸன்சியான் இருந்துட்டு ஹை ஃப்ளோர் மேனேஜர் ஆஸ்டிங், நீங்க இவ்வளோ தூரம் இந்த ஹை ஃப்ளோருக்கு வந்தது வந்துட்டு அந்த ஹியூமனை பத்தி பெருமையா பேசி எங்களை இன்சல்ட் பண்ண இல்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால உண்மையுமே நீங்க என்ன திங்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறப்ப ஆஸ்டிங் இருந்துட்டு நீ ஸ்மார்ட்டா இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்துட்டு அந்த பிளேயர் கேங் ஜினியோக்கு ரிமூவ் பண்றதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸன்ஷியன் இருந்துட்டு பட் நீங்க ஹை ஃப்ளோர் மேனேஜர் தானே, நீங்க வந்துட்டு இந்த டவரோட பவர் பேலன்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணாம எதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு கேட்க ஆஸ்டிங் இருந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க, இந்த டவர்ல இருக்கிற பவரை வந்துட்டு பேலன்ஸா வச்சுக்கிறதுக்காக எப்பவும் விட இப்பதான் நான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு பெர்சிஸ்க்கு ப்ராமிஸ் பண்ணபடியே அவனோட இன்ஃபர்மேஷன் வெட்டரன் கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அந்த பெர்சிஸ் கிட்ட கொடுக்குறான். பெர்சிஸ் இருந்துட்டு இதை வச்சு நீங்க எப்பவுமே டவரோட ரேங்கிங் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்ப இது திரும்பி வேணாமா அப்படிங்கிறப்ப பெர்சிஸ் இருந்து இல்ல நீங்களே வச்சுக்கோங்க, அந்த ஃபேஃப்னியரையும் டிராகன் ஸ்லேயர் ஸ்வாடையும் பார்த்ததே வந்துட்டு எனக்கு போதும், அதுவே சூப்பரா இருந்துச்சு, சரி மறுபடியும் நம்ம விதி அனுபவிச்சா பாப்போம் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த ரேங்கிங் வந்துட்டு வைஸ்லியா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறப்ப அப்போ அந்த இடத்துக்கு தெரேசா வந்துட்டு பயங்கரமா ஓடி வந்துட்டு நான் வந்துட்டு உங்களை தான் தேடி இருந்தேன், எங்க இருந்தீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு பண்றதுக்கு சில வேலைகள் இருந்துச்சு, சரி எதுக்காக தெரேசா நீ வந்துட்டு நான் அப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த சவானா இருந்துட்டு இப்ப நீ என்ன பண்ண போற சைல்டு, நீ இன்னுமே ஹோலி நைட்டாவே இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்படியா அப்படிங்கிறப்ப எஸ் ஆர்க் பிஷப் சவானா அப்படிங்கிறப்ப சவானா இருந்துட்டு காடஸ் ஆஃப் லைட்டுக்கு இருந்துட்டு சர்வ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நீ 2வது கிளாஸ்க்கு போன அப்படின்னா உனக்கு நிறைய பவர்ஸ் எல்லாம் இருந்துட்டு கிடைக்கும், பட் வாழ்க்கையில நிறைய விஷயத்தை நீ இழக்க வேண்டியது வரும். அதுல ரொம்பவே வலியை தரக்கூடியது என்ன அப்படின்னா உன்னால ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியாது. என்ன மாதிரி ஹோலி டியூட்டிஸை வந்துட்டு தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லைஃபை வந்துட்டு விட்டு கொடுத்தவளால வெறும் மெமரிஸை மட்டும் தான் வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் நிறைய தடவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்ஹைமர் கூட இவங்க ஃபர்ஸ்ட் லவ் பண்ணது இருந்துட்டு நினைச்சு பாக்குறாங்க போல. தெரேசா இருந்துட்டு பட் எனக்கு வேற வழி இல்ல, நான் ஸ்ட்ராங் ஆகணும்னா இதுதான் ஒரே வழி அப்படின்னு நினைக்கிறா. அதாவது சிஸ்டர் ஆயிட்டா கல்யாணம் எல்லாம் பண்ணக்கூடாதுல அந்த மாதிரி. ஆனா டக்குன்னு ஆர்க் பிஷப் இருந்துட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு இந்த ஆர்க் பிஷப்போட அதிகாரம் இருக்கிறதுனால இந்த ஹோலி எம்பையரோட டியூட்டில இருந்து தெரேசா இருந்துட்டு விடுவிக்கப்படுறா. இதனால அவளுக்கு எந்த ஒரு பெனால்ட்டி கிடைக்காது, எல்லா டியூட்டில இருந்தும் விளக்கப்படுறா. சவானா இருந்துட்டு பெராப்ஸ் இந்த பொசிஷனுக்கு நான் வந்ததுக்கான காரணமே இந்த ஒரு நாளுக்காக தான் இருக்கும் போல, போ தெரேசா போயிட்டு நீ ஆசைப்பட்டவனோட அவன் கூடவே சேர்ந்து இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இப்ப தெரேசா வந்துட்டு ஹீரோட வெட்டரன் கம்பெனிலே இருந்துட்டு சேர்ந்துட்டா. சரி எவ்வளவு ஒரு ரொமான்டிக்கான விஷயம், ஆனா ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஹோலி நைட்டா இருந்து குவிட் பண்றது வந்துட்டு இவளுக்கு வந்து கஷ்டமா இருந்திருக்கும்ல, ஆர்க் பிஷப் எதுவும் ஹெல்ப் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அவர் வந்துட்டு கேங் ஜினியூ நான் கம்பெனிக்குள்ள வந்ததை போயிட்டு செலிப்ரேட் பண்ணலாமா, அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு அது வந்துட்டு அப்படின்ட்டு பேசுறதுக்கு தயங்கிட்டே இருக்கிறப்ப கெட்ட தெரேசா வெளியே வந்துட்டு சே உன்னை நினைச்சாலே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு, உன்னை வந்துட்டு என்னோட வீட்டுக்கு வந்துட்டு நான் இன்வைட் பண்றேன், அங்க போயிட்டு ஒரு பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ணலாம், இதை கூட இவளால சொல்ல முடியல பாத்தியா அப்படிங்கிறப்ப ஹீரோவும் ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தெரேசாவோட வீட்டுக்கு போயிட்டு தெரேசா வந்துட்டு ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவன் தெரியும், பட் அதுக்குன்னு இவ்வளவா அப்படிங்கிறப்ப ஆலிஸை பார்த்துட்டு பரவாயில்ல நாட் பேட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவளோட அந்த லாரண்டியா வீட்டோட மேன்ஷன் இருந்துட்டு அவ்வளோ பெருசா இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள போனோன்னே சீக்கிரமே வந்துட்டீங்க,
இங்க வரதுக்கு நீங்க ரொம்ப தூரம் பயணம் பண்ணியிருப்பீங்களா? நைஸ் டூ சீ யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரியா, ஹோல்யங், ஆலிஸ், பெல்லஸ் அதுக்கப்புறம் இது யாரு? அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, ஓ! இவள இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லல. இவ நம்மளோட புது எம்ப்ளாயி ஒஃபீலியா அப்படிங்கிறப்ப, அப்படியா ரியலி நைஸ் டூ மீட் யூ அப்படிங்கிறப்ப, ஒஃபீலியா இருந்துட்டு இவ என்ன என்னோட காதோட ஷேப்ப மாத்துனதுனால இவளால என்ன கண்டுபிடிக்க முடியலையா? அப்படிங்கிறப்ப, தெரேசாவோட அப்பா டஸ்டின் வந்துட்டு, "நீ வந்து உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும்ல. இந்த லரண்டியா வீட்டுக்கு வந்துட்டு நான் உங்கள வரவேற்கிறேன். என்னோட பேரு டஸ்டின்" அப்படிங்கிறப்ப ஹீரோவ இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப, யூரோப்ப காப்பாத்துன ஹீரோ தானே நீங்க? என் டாட்டர் கிட்ட இருந்து நெறைய விஷயம் உங்கள பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்து அவ சண்ட போடுறா அப்படின்னு கேட்கிறப்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி அப்படின்னா பிசினஸ் முக்கியமான விஷயத்துக்கு வரலாமா? எப்ப இந்த பிளான் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு என் டாட்டரோட கொஞ்சம் சீரியஸா பழக போறீங்க அப்படிங்கிறப்ப, டக்குனு அவர கூட்டிட்டு தெரேசா இருந்துட்டு அங்கிருந்து ஓடிர்றா. போயிட்டு ஒரு ரூம்க்குள்ள அடைச்சுட்டு நானும் எங்க அப்பாவும் ஒரு ஃபுட்ட பத்தி பேச வேண்டியது இருக்கு. அதுவரைக்கும் மத்த எல்லா விஷயத்தையுமே நீங்க பார்த்துட்டு இருங்களேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு யூசங்கும் அதுக்கப்புறம் அந்த 4 அடிமைகளும் வந்துட்டாய்ங்க. அந்த ஸ்டாக்கர் இருந்துட்டு எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணுவான். பட் சொல்ற இடத்துக்கு வந்துருவான். அதுக்கப்புறம் பெல்லஸ் இருந்துட்டு வெளி உலகத்துல டவருக்கு வெளியே எப்படி இருக்கணும் அப்படின்னு மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். ஆலிஸ் தான் எப்பவுமே இதை பண்ணுவா. பட் இந்த தடவை பெல்லஸ பண்ண சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ட்வின்ஸ் வந்துட்டு நான் இன்வைட் பண்ணவே இல்ல. அப்படி இருந்தாலும் அவங்க எப்படியும் வருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். தேமினும் இயானும் தான் கடைசியா அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்ட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டுக்கோங்க. நீங்க எல்லாருமே வெட்டரன் கம்பெனில ஒரு மெம்பர். நீங்க பிடிக்கலனாலும் அதுதான் உண்மை. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு ஒருத்தவங்க வந்துட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. நவ் இந்த ஃபர்ஸ்ட் எவர் வெட்டரன் கம்பெனியோட ஒர்க் ஷாப் இருந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறான். பட் என்ன ஜாலியா வந்துட்டு அவங்க பார்ட்டி பண்ணி விளையாண்டு தான் இருக்காங்க. நல்லா சாப்பாடுலாம் அடிச்சு கொளுத்துறானுங்க. அப்ப தெரேசா மட்டும் இருந்துட்டு மிஸ்டர் ஜின்யூக்கு இருந்துட்டு எங்க போனாரு காணமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு எல்லாருமே நல்லா பழகிட்டு இருக்காங்க போல. இப்ப அந்த ஆம்பளை கொன்னதுக்கான ரிவார்டை வந்துட்டு நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீல் ஆஃப் டெக்காசஸ் அப்படிங்கிற வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு யூஸ் பண்றான். யூஸ் பண்ண உடனே டெக்காசஸ் ஃபேமிலி இருக்குல்ல அவங்களோட ட்ரெஷரி அதாவது கஜானா புதையெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கான வழி வந்துட்டு ஓப்பன் ஆகுது. அந்த ஸ்டோரேஜ்ல இருந்து ரேண்டமா வந்துட்டு தான் ஹீரோக்கு வந்துட்டு ஒரு ரிவார்டு கிடைக்கும். அப்படி கிடைச்சிருக்கிறது வந்துட்டு ஸ்லீப்பிங் சீப்ஸ் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பீஸ். யாரு வந்துட்டு அந்த லாஸ்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு மொழியை வந்துட்டு கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த பெயிண்டிங்கோட வேல்யூ வந்துட்டு புரிஞ்சுக்க முடியுமா. ஹீரோ வந்துட்டு ரேண்டமாவா இது எனக்கு கிடைச்சிருக்கு. என்னோட லக் வந்துட்டு அதிகமா இருந்தாலும் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. ஏன்னா இது முன்னாடி நான் 50வது ஃப்ளோரை வந்துட்டு கான்கோர் பண்ணதுனால லாஸ்ட் லாங்குவேஜ் அப்படிங்கறத என்கிட்ட மென்ஷன் பண்ணாங்க. பட் இந்த பெயிண்டிங் எனக்கு வந்துட்டு இந்த சான்ஸ்னால எனக்கு கிடைச்சிருக்கு. யாரோ ஒருத்தவங்க எனக்கு வந்துட்டு இந்த லாஸ்ட் லாங்குவேஜை நான் கம்ப்ளீட் பண்ணணும்னே ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்பதான் அந்த சிஸ்டம்லயுமே ஒரு வழியா உனக்கு புரிஞ்சிருச்சா கேங் ஜின் யூக் அப்படின்னு வருது. அதோட இந்த சாப்டர் இருந்துட்டு முடியுது. சோ நெக்ஸ்ட் சாப்டர்ல யார் அப்படி ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ட்டு அவன் தயச்சு போய் நின்னுட்டு இருக்கப்ப வீடியோ கால் கனெக்ட் ஆகுது. என்ன நீ வந்துட்டு அவ்வளவு நர்வஸா இருக்க? அவசியம் இல்ல. நான் வந்துட்டு உன்னை ஹார்ம் பண்ண மாட்டேன். நாங்க வந்துட்டு உன்னை ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கோம் கேங் ஜென்யூக் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நாங்களா அப்படிங்கிறப்ப ஆமா நாங்க தான் இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸையே உருவாக்குனவங்க அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல அந்த கெட்ட தெரேசா இருந்துட்டு நல்லவளே பாரு இதுதான் உனக்கு நல்ல சான்ஸ். எல்லாருமே வேற வேற விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப போயிட்டு கேங் ஜென்யூக்க மீட் பண்ணு அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு எங்க அவர் போயிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல லைட் வந்துட்டு இருக்கிறத பாக்குறான். நம்ம ஹீரோ இருக்கிற இடம் தான். அப்ப ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் கேம் இருந்துட்டு யூடியூப்ல இருந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்னோட ஸ்ட்ரீமை பார்த்ததே வெறும் 20 பேர் தான். அவன் கொடுக்குற டொனேஷன்ஸை வச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு என்னோட வாழ்க்கையை வந்துட்டு நான் நடத்திட்டு வந்துட்டு இருந்தேன். அங்கதான் ஈவான் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்துட்டு இருந்தாங்க. அவன் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னோட லைவ் வந்துட்டு எப்பவுமே பார்த்துட்டே இருப்பான். ஸோ என்னோட வியூவர்ஸ்ல இருந்தவங்க தான் இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸே கிரியேட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்கறான். ஏன்னா அந்த வீடியோ கால்ல இவான் அப்படிங்கிற பேர் தான் இருக்கு. அப்ப அந்த இவான் இருந்துட்டு என்ன ஞாபகம் வச்சிருக்கியா? ஞாபகம் வச்சுக்கலனா அக்செப்ட் ஆயிருப்பேன். கேங் ஜின்யூக் நம்ம வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இதை பத்தி பேசுறதுக்காக போனோம். நாங்க வந்துட்டு அந்த லைவ்ல வந்துட்டு உனக்கு டொனேஷன் கொடுத்ததுக்கு காரணம் நீ வந்துட்டு உன்னோட பணத்தை பத்தி கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் நீ வந்துட்டு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு ட்ரைனிங் எடுக்க வச்சதும் நாங்க தான். ஏன்னா அப்பதானே நீ ஃபிட்டா இருப்ப அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் டவரை கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோக்கஸ் பண்றதுக்காக நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா? பட் ஏன் அப்படிங்கிறப்ப அந்த இவான் இருந்துட்டு ஏன்னா மத்த ஹியூமன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா கிவ் அப் பண்ணிட்டாங்க. பட் நீ அப்படி கிடையாது. நீ அந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸோட முடிவை வந்துட்டு பாப்பா அப்படின்னு நாங்க நம்பணும். நாங்க வந்துட்டு இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் கேம் அன்ஃபேர்னஸா ஒரு மனுஷங்களோட லிமிட்டுக்கு வந்துட்டு அவங்கள புஷ் பண்ற மாதிரி ரொம்பவே சஃபரிங்கான வேர்ல்டா மாதிரி தான் உருவாக்கணும். பட் நீ மட்டும் தான் ஆக்சுவலா அதை என்ஜாய் பண்ண. இந்த எண்ட் நீ அதுல ஜெயிச்சு அந்த டவரோட டாப்புக்குமே இருந்துட்டு கிளைம் பண்ணி போன அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சோ அந்த பெனிஃபிட் அதுக்கப்புறம் ஃபர்கட்டன் லாங்குவேஜ் பத்தின க்ளூ எல்லாமே நீங்க பண்றதானா அப்படின்னு நீங்க என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? என் மேல இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறப்ப அந்த இவான் வந்து சிம்பிள் மறுபடியும் இந்த டவர்ல வந்துட்டு நீ டாப் அடையணும் அப்படின்ட்டு நாங்க ஆசைப்படுறோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதுக்கு நான் மறுப்பு தெரிவிச்சா அப்படின்னு கேட்கிறான். அதே சமயம் அங்க பிளட் தெரிக்கிற மாதிரி ஒரு சீன் இருந்துட்டு காமிக்கிறாங்க. பட் எதுவும் ஆகல. ஒயினாவே கொட்டியிருக்காங்க. அந்த இவான் இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்க சொன்ன மாதிரி இந்த ஹியூமனிட்டி இருந்துட்டு பிளான் பண்ணபடியே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறப்ப அதை கேட்டு நின்றுட்டு இருக்கப்ப ஆலிஸ் ரெண்டு கான்ட்ராக்டர் இது தனியா நீ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் ஆமலம தோக்கடிச்சதுக்கு அப்புறம் கிடைச்ச ரிவார்டை வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்ப சரி யூஸ்ஃபுல்லா ஏதாச்சும் கிடைச்சதா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஏதோ கிடைச்சது அப்படிங்கிறப்ப ஆலிஸ்
இருந்துட்டு இப்பதான்பா இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உண்மையிலுமே அந்த 6 பேட்ரியாக்கு வந்துட்டு என்னை ஏமாத்துனாங்களே அதுல ஒருத்தனை கொன்னுட்டேன் அப்படிங்கறது எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதான் நான் ப்ராமிஸ் பண்ணல கண்டிப்பா உன்னோட ரிவெஞ்சுக்கு வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப ஆலிஸ் வந்துட்டு நீ ப்ராமிஸா காப்பாத்து அப்படின்னு எனக்கு தெரியும் பட் நீ வந்துட்டு கொஞ்சம் கவலையா இருந்தியா அதான் சொன்னேன் உனக்கு ஏதாச்சும் கவலை இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட அதை பத்தி பேசலாம் ஏன்னா நான் நம்பக்கூடிய ஒரே ஒரு மனுஷன் நீ மட்டும்தான் அதுக்கப்புறம் நீ தான் என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கான்ட்ராக்டர் அப்படிங்கிறப்ப இப்படி எல்லாமே சொல்றத கேட்டுட்டு அந்த இடத்துல தெரேசா ஓரமா நின்னுட்டு இருக்கா சோ இவ இப்படி பார்த்துட்டு மட்டும் நின்று இருக்கத பார்த்து அந்த கெட்ட தெரேசா இருந்துட்டு பயங்கர கடுப்பாகிறா அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அங்க இருந்து கிளம்புறப்ப இந்த ஒர்க் ஷாப் இருந்துட்டு புது மெம்பர்ஸ்க்கு இடையில நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன் மத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் டீம் ஒர்க்குக்கான ஒரு முக்கியமான கீ அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கான் அப்போ அந்த இவான் இருந்துட்டு ஹீரோ கிட்ட பேசுறப்ப மறுபடியும் இந்த டவரோட டாப்புக்கு வந்துட்டு நீ போகணும் பட் ஒன்னே மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ 50வது ஃப்ளோர் வந்துட்டு அந்த கேம்ல இருந்த மாதிரி இருக்காது டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பே அது வந்து கிளிச்சா இருக்கு ஏன்னா டவரை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹீரோ வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷனால எனக்கு அவ்வளவு தெளிவா கேட்கல பட் 50வது ஃப்ளோர் இருந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு அது வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் தான் பட் எனக்கு பெருசா கவலை எல்லாம் கிடையாது ஏன்னா அந்த டவர் மட்டும் சேஞ்ச் ஆகல நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்து சந்தோஷப்படுறான் அதுக்கப்புறம் இயானோவோட ஹவுஸ்ல அந்த அவனோட தாத்தா சியானியாங்க இருக்காருல்ல அவர் இருந்துட்டு இதுதான் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் உனக்காக இதை நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ரொம்ப நன்றி நான் லாஸ்ட் டைம் பார்த்ததை விட உங்களோட மானம் வந்துட்டு ரொம்ப திக்கா மாறி இருக்கு டவரை வந்துட்டு கிளைம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறப்ப சரி அங்க இருந்துட்டு ஆமா என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து இந்த சிஸ்டம் அப்படிங்கறத வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஒரிஜினல் வேர்ல்டுல இல்லாத அளவுக்கு ஒருத்தவங்களால அதிகப்படியான பவரை வந்துட்டு பொசஸ் பண்ணலாம் அப்படின்னு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நல்ல வேலை இவரை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே என் சைடு வந்துட்டு இழுத்துக்கிட்டேன் இவர் என்னதான் டெஸ்ட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் கண்டிப்பா இவர் எஸ் ரேங்குக்கும் மேலதான் இருப்பாரு ஒரு நாட்டுல இருக்கிற பவர்ஃபுல்லான மார்ஷியல் ஆர்ட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அவர்கிட்ட நிறைய பொட்டன்ஷியல் இருக்கும் பட் கிட்டத்தட்ட அந்த டார்க் எம்பரர் தாத்தா இருக்காருல அவரை வந்துட்டு இவர் ஞாபகப்படுத்துறாரு அப்படின்னு நினைக்கிறப்ப சியானியாங் தாத்தா இருந்துட்டு கண்டிப்பா இந்த மாதிரி கேஷுவலா பேசுறதுக்கு நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன் இதுக்காக இங்க வந்த அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அது ஏன் வந்துட்டு 15th ஃப்ளோருக்கு நான் கூட்டிட்டு போனோம் அதை கேட்கதான் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு அதுக்கு என்னோட பர்மிஷன்லாம் தேவையில்லையே அவ முழுசா உன்னோடையவ தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதை மட்டும் பத்தி பேச விரும்பல வெதர் நைஸா இருக்கு நம்ம ஏன் போயிட்டு ஒரு வாக் போக கூடாது அப்படிங்கிறப்ப இங்க ரெண்டு பேரும் அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க சாப்பிட்றப்ப டேமின் இருந்துட்டு நிறைய சாப்பிடுறீ அப்படிங்கிறப்பதான் அந்த சைடு ஹீரோவும் அவங்க தாத்தா வந்து பேசுறத பார்த்து என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிறப்ப ஏன் வருதுட்டு எனக்கு தெரியல வேணும் அவனோட சாப்பாடு நான் சேர்த்து சாப்பிட்டா அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க 15th ஃப்ளோருக்கு வந்துட்டு போறத பத்தி பேசுவாங்க போல அப்படிங்கிறப்ப அதை கேட்டாலுமே டேமினுக்கு இருந்துட்டு மூஞ்சு மாறிடுது அட அந்த பிளேஸா அது வந்துட்டு ஆன்டி கிரைஸ்ட் டோம் அப்படிங்கிறது தானே அந்த இடத்துல தானே ரொம்பவே மோஸ்டான ஃபேமஸான பாஸ் த வேலிங் விச் இருந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான் அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்